மணக்கோலம் இரண்டாம் பாகம். பிவிஆரின் மணக்கோலம் இரண்டாம் பாகம். அத்தியாயம் 1. ஆழ்வார்பேட்டையில் கோதண்டராமனின் பங்களாவை தெரியாதவர் கிடையாது. ஆனால் அதனுள் சென்று பார்த்தவர்கள் வெகு சிலரே. இதுவரையில் ஒரு பிச்சைக்காரன் காம்பவுண்ட் கேட்டை தாண்டி உள்ளே சென்றிருக்கிறான் என்று பாக்கிய நிலையத்தில் சரித்திரம் ஏற்பட்டதில்லை. பார்க்க வருகிறவர்கள் அவர்கள் மோட்டார் கார்களில் வருகிறவர்களாக இருந்தாலொழிய தங்கள் பெயரையும் வந்த நோக்கத்தையும் கூர்காவிடம் சொல்லி ஆக வேண்டும். அவன் அதன் பின் காம்பவுண்டு கேட் அருகே இருக்கும் ஃபோன் மூலம் பங்களாவுக்கு செய்தியை அனுப்புவான். கிடைக்கும் பதிலை பொறுத்திருக்கிறது வருகிறவர்கள் மேலே நடக்க வேண்டுமா அல்லது திரும்பி போக வேண்டுமா என்பது. 1 ஏக்கர் நிலத்தில் நட்ட நடுவே கட்டப்பட்டிருந்த பாக்கிய நிலையம் பழைய கால பாணியில் இருந்தாலும் நவீன வசதிகளுடன் திகழ்ந்தது. பங்களாவுக்கு இருமருங்கிலும் கணக்கற்ற பூச்செடிகளும் குடிகளும் அழகாக வளர்ந்திருந்தன. பூட்டிக்கோவை தாண்டினால் பச்சை பசேல் என்ற புல்வெளி 2 காம்பவுண்டு கேட்டுகளுக்கு செல்லும் சிமெண்ட் பாதைகளுக்கு நடுவே அமைந்திருந்தது. விசாலமான புல்வெளியில் 2 கமுகு மரங்கள் உருண்டு திரண்டு வளர்ந்திருந்தன. அவற்றுக்கிடையே 2 சிமெண்ட் பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தன. பங்களாவுக்கு பின்னால் ஒரு சிறு வீடுகளும் 2 ஷெட்டுகளும் இருந்தன. ஒரு பக்கத்தில் சற்று தொலைவில் மாட்டுக்கொட்டில் ஒரு சீமை பசுவும் ஒரு நாட்டு பசுவும் உறவாடி கொண்டிருந்தன. பசுக்களையும் நந்தவனத்தையும் பார்த்து கொள்ள ஆறுமுகம் வீடு கட்டிய நாளிலிருந்து இருந்து வருகிறான். ஆளை உள்ளே அனுப்புவதா வேண்டாமா என்று கேட்டறியவும் காவல் வேலை பார்க்கவும் 2 கூர்க்கா காவல்காரர்கள் தூசியை துடைப்பதிலிருந்து எடுபிடி காரியங்களை எல்லாம் செய்ய சீமாச்சு என்ற சீனிவாசன் சமையல் வேலையில் கெட்டிக்காரி என்று கோதண்டராமனிடமே சர்டிஃபிகேட் வாங்கிவிட்ட பாலம்மாள். பங்களா கோதண்டராமனின் சிறிய குடும்பத்துக்கு சம்பந்தமில்லாத அளவுக்கு பெரியது. போர்ட்டிகோவை தாண்டினால் 4-5 வருடங்களாக முன்னே மொசைக் ஃபேஷனுக்கு மாறியிருந்த திண்ணை, அதில் 4 பிரமு நாற்காலிகள், அதன் பிறகு பிரம்மாண்டமான ஒரு ஹாலின் நடுவே ஒரு சிறு டீப்பாய், அதை சுற்றி 2 ஒற்றை சோபாக்களும் ஒரு இரட்டையும் இருந்தன. கோதண்டராமனை பார்க்க வருகிறவர்கள் நாற்காலியில் உட்கார வேண்டுமா அல்லது சோஃபாவில் உட்கார வேண்டுமா என்பதை அவரே தீர்மானித்து விடுவார். ஹாலுக்கு 2 புறங்களிலும் அறைகள் இருந்தன. வலது புறத்தில் 2வது அறையினின்றும் மாடிப்படி ஏறியது. கீழே ஹாலுக்கு பின்னால் தாழ்வாரம், பூஜை அறை, சமையலறை என்று எவ்வளவோ. மாடியில் 4 அறைகளும் ஒரு ஹாலும் இருந்தன. கடந்த 2-3 மாதங்களாக கோதண்டராமனுக்கு தெய்வத்தின் ஞாபகம் உண்டாகியிருந்தது. ஹார்ட்டு இல்லாதவருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது என்று ஊரிலே சிலர் ஏளனம் செய்தது அவருடைய காதுகளிலே எட்டினாலும் கோபம் வராத அளவுக்கு அவர் ஈஸ்வர பக்தியில் மூழ்க ஆரம்பித்திருந்தார். வருஷத்தில் 2 திதிகளில் போதும் அமாவாசைகளென்றும் பங்களாவை பார்த்திருந்த வைதிகர்கள் கடந்த 40 நாட்களாக தினம் வந்து கோதண்டராமன் செல்வதற்கு மோட்ச பாதையை வகுக்கிறார்கள். அன்று ருத்ர ஹோமம். இது மாதிரி எத்தனையோ ஹோமங்களையும் நவக்கிரக சாந்திகளையும் குறுகிய காலத்தில் செய்துவிட்ட கோதண்டராமன் காலை 4:30 மணிக்கே எழுந்து வெந்நீரில் ஸ்நானம் செய்து நெற்றி நிறைய திருநூறு அணிந்து ஹாலுக்கு வந்தார். அவர் சோஃபாவில் உட்கார்ந்ததும் காஃபியும் கையுமாக சீமாட்சி வந்து எதிரில் நின்றான். முதலாக கோதண்டராமனிடம் வேலைக்கோ அல்லது உதவி கோரியோ வருகிறவர்கள் கை கட்டி வாய்ப்புதைத்து நிற்பார்கள். ஆனால் இந்த சீமாட்சிக்கு கோதண்டராமன் 20 வருஷ பழக்கம். எஜமானினை மாமா என்று அழைக்கும் அளவுக்கு ஒரு உரிமை அவனுக்கு உண்டு. ஏண்டா, இன்னைக்கு காப்பி குடிக்கலாமாடா? உறக்க பேசியே பழக்கப்பட்ட கோதண்டராமன் தாழ்ந்த குரலில் பேசுவதற்கு காரணம் தூங்குகிறவர்கள் சத்தத்தில் எழுந்து விடுவார்களோ என்று கரிசனம் அல்ல. அவருடைய ஹார்ட்டுக்கு தொண்டையின் சத்தம் ஒத்து கொள்ளாது, அவ்வளவுதான். நன்னா சாப்பிடலாம் மாமா. தவசத்தன்னைக்கே காப்பி குடிப்பீர்களே, மாமிக்கிட்டே போய் கேளுடா. மாமிக்கு என்ன மாமா தெரியும்? நான் சொல்கிறேன், ஆறி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கள். வாத்தியார் தானே ஹோமம் பண்ண போகிறார். என்னமோ நீ அடித்து சொல்லிட்ட. கோதண்டராமன் மெதுவாக காஃபியை அருந்திவிட்டு, ஏண்டா, இந்த ஹோமம் இன்னைக்கு நடக்க போகிறது ரவிக்கு தெரியுமோ இல்லையோ? பின் ஏன் அவன் பாம்பைக்கு போனான் என்று கேட்டார்.
மாமா என்று இழுத்த சீமாச்சு, ரவி எங்கேயாவது போகலைன்னா அதுக்கு காரணம் கேட்கலாம். அவன் தான் நினச்சிட்டா பம்பாயும் கல்கத்தாவும் டெல்லியுமா போகிறானே. நீங்கள் இடுப்பு ஒடிய சம்பாதிச்சதை அவன் விதை தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறான். போகட்டுமடா, அவனுக்காக தானடா சம்பாதிச்சேன் என்றார் கோதண்டராமன். சுமார் 5:30 மணிக்கு ஈரத்தலையை துண்டில் கட்டி கொண்டு நெற்றியில் குங்குமம் துளுங்க பட்டு புடவை சரசரக்க பாக்கியம் ஹாலுக்கு வந்தாள். குளிசாச்சா? இந்துவை படித்து கொண்டே கோதண்டராமன் கேட்டார். என்ற பாக்கியம் அவருக்கு அருகே ஒட்டி சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். வாத்தியார் 7 மணிக்கு தானே வரப்போகிறார். நீங்கள் எதுக்கு ஊருக்கு முன்னாடி எழுந்து தூக்கத்தையும் கெடுத்துண்டு உடம்பையும் பார்த்துக்காம இருக்கிறீர்கள்? கோதண்டராமன் பேப்பரை மடித்துவிட்டு மனைவியை பார்த்தார். அவளுடைய நெற்றியில் குங்குமத்தில் தனியாக ஒரு ஒளி பிரகாசிப்பது போல அவர் கண்களுக்கு தெரிந்தது. எல்லாம் உன் நெற்றியில் இருக்கே, அதுக்கு தான் பாக்கியம் என்றார். அவளுடைய மகிழ்ச்சியில் அவள் எண்ணம் அதிகமாக கோபித்து கொண்டாள். இந்த நெத்தி குங்குமத்தோடு தான் நான் போவேன். நீங்கள் அனாவசியமாக அலட்டிக் கொள்கிறீர்கள். பூஜையும் புரஸ்காரமும் வேண்டியதான். ஆனால் தேவதைகளையெல்லாம் ஒரே நாளிலே விலைக்கு வாங்கிடணும்னு நீங்கள் இப்படி தினம் அது இதுன்னு ஹோம புகையிலே உட்கார்ந்து வேலைக்கு சரியாக சாப்பிடாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? டாக்டர் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். அவள் பேசி முடிக்கவும் சீமாச்சு அவளுக்கு காஃபி கொண்டு வரவும் சரியாக இருந்தது. நீங்கள் சாப்பிட்டாச்சு இல்லையா? நான் கொடுத்தேன். 4:45 மணி இருக்கும் என்றார் சீமாச்சி. மனைவி செல்லமாக கடித்து கொண்டதற்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று கோதண்டராமன் படிப்பில் கவனத்தை திருப்பினார். இன்று 57 வயதில் லட்சாதிபதியாக திகழும் கோதண்டராமன் தமது 30 அல்லது 32 வயது வரையில் படாத கஷ்டமெல்லாம் பட்டவர். உலகத்திலே பொருளாதார நெருக்கடியும் வேலையில்லா கஷ்டமும் தலை விரித்தாடிய நாட்களில் ஒரு மானமுள்ள பிழைப்புக்கு தலைகீழாக அலைந்தார். அவருடைய தகப்பனார் அவருக்கு சொத்து தான் வைக்கவில்லை என்றால் நல்ல படிப்பையாவது அளித்திருக்கக்கூடாதா? ஏதோ பெயரளவில் இருந்த சொத்தையும் தம் நாளிலே விட்டுவிட்டு அவர் போய் சேர்ந்தார். வறுமையில் கஷ்டப்படுபவர்களுக்கு இயற்கையாக பிறக்கும் தைரியமும் நெஞ்சுரமும் கோதண்டராமனுக்கு இருந்தன. அவருடைய அரைக்குறை படிப்புக்கு யாரும் நல்ல வேலை ஒன்றை தரமாட்டார்கள் என்று அவர் அறிந்து சிறிய வியாபாரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற கனவில் மூழ்கி கிடந்தார். ஆனால் முதலுக்கு எங்கே செல்வது? உறவினர்கள் கோதண்டராமன் மீது கருணையோ பரிவோ காட்டவில்லை. என்ன வியாபாரமாக இருந்தாலும் அதற்கு முதல் வேண்டும். முதலில் அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படவே அவர் ஊராக அலைந்து திரியும் வியாபார பிரதிநிதியாக ஒருவரிடம் வேலைக்கு அமர்ந்தார். பட்படி சோப்பு என்று ஆரம்பித்த அவர் கடைசியில் மருந்து வகைராக்களை வரை எட்டிவிட்டார். அதற்குள் அவருடைய வயது 7 ஏறிவிட்டது. அந்த 7 வருஷத்தில்தான் பணத்தை எப்படி மிச்சப்படுத்துவது என்ற கலையையே அவர் கற்றுக்கொண்டார். 2 வேளை சாப்பாட்டில் ஒன்றை குறைத்து கொண்டால் ஹோட்டல் செலவில் 6 அணா குறையும் என்று அவர் மனம் கணக்கு போட்டது. ஹோட்டல் ரூமுக்கு 2 ரூபாய் கொடுப்பதை விட 4 அணாவுக்கு ஹோட்டல் வராந்தாவோ அல்லது சத்திரமோ லாபம் அளிக்கும் என்பதை கண்டு கொண்டார். வயிற்றை கட்டி வாயை கட்டி பணம் சேர்ப்பது என்பார்களே, அதை தான் அவர் 7 வருஷங்கள் செய்தார். முடிவு சேமிப்பு 1000 ரூபாயை எட்டியது. அந்த 1000 ரூபாயுடன் அவர் சென்னைக்கு வரவும் ஹெர்கெட்லர் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி செயலில் இறங்கவும் சரியாக இருந்தது. கோதண்டராமன் இரும்பில் தம் பணத்தை முடக்கினார். இரும்பு தங்கமாக்கியது. தங்கத்தின் விலை உயர்ந்தது. நாள் செல்ல செல்ல ஹிட்லரை மனமாற வாழ்த்தி கொண்டே கோதண்டராமன் மனித இரத்தத்தின் ருசியை கண்ட புலி போல வெறி பிடித்து பணத்தை தேடலானார். நாளடைவில் அவர் பணத்தை தேடி கொண்டு போவது நின்றது. பணம் அவரை தேடி வந்தது. அத்தியாயம் 2. ஜப்பானியரின் குண்டுக்கு பயந்து எத்தனையோ பேர் சென்னையை விட்டு கிடைத்த விலைக்கு வீட்டையும் வாசலையும் விட்டுவிட்டு ஓடினார்கள். சென்னையின் பூரண ஆயுசில் நம்பிக்கை தளராத கோதண்டராமன் அவருடைய பணம் அனுமதிக்கும் அளவுக்கு வீடுகளை வாங்கி போட்டார். யுத்தம் முடிந்து பின் விலை விஷம் போல ஏற ஆரம்பித்தது. இனிமேல் அது ஏறாது என்ற நிலை வந்தபோது வாங்கின வீடுகளை விற்றார் கோதண்டராமன். எத்தனை லட்சம் கிடைத்தது என்று இப்போதும் அவருக்கு தான் நினைவிருக்கும். பணம் வர வர பணத்தாசை தான் அதிகமாகியது. நாணயமும் கண்ணியமும்
வியாபாரத்துக்கு சாவு மணிதான் நடிக்கும் என்ற கருத்து அவர் மனதிலும் உதித்திருக்கவே அவர் இன்னும் என்னென்ன செய்தால் எப்படி மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றினால் சென்னையிலேயே ஒரு பெரிய லட்சாதிபதியாக வாழ முடியும் என்று யோசித்து திட்டம் தீட்டலானார். கண்ட்ரோல்களும் கட்டுப்பாடுகளும் அவருக்கு கை கொடுத்தன. அரேபியாவிலிருந்து தங்கம் வாங்கினால் அமோகமான லாபம் வரும் என்று தெரிந்தது. அதன்பின் அவருடைய வியாபார வாழ்க்கையில் அவருக்கு தெரிந்தது கள்ளக்கடத்தலும் பதுக்கலும் தான். பாரதத்தில் பல இடங்களில் அவருடைய ஆட்கள் அவருக்காகவும் தங்களுக்காகவும் உழைத்தார்கள். எங்கெங்கே போலீஸ் லாக்காவையும் சுங்க லாக்காவையும் வசப்படுத்த முடியுமோ அங்கே அவர்களை அவர் தம் கையில் போட்டுக்கொண்டார். மற்ற இடங்களில் ஏமாற்றினார். தம் சாமர்த்தியத்தினால் ஒரு தடவை பிடிபட்டால் 7 தடவை பிடியிலிருந்து நழுவினார். ஆனால் பிடிபடுகிற போதெல்லாம் தம் பெயர் வெளிவராமல் பார்த்து கொண்டார். அவருடைய செல்வம் வளர்வதற்காக பாடுபட்டு உழைத்து கடைசியில் சிறைக்கு சென்றவர்களை அவர் என்றுமே நினைவில் வைத்து கொண்டதில்லை. அவருடைய புனிதமான வியாபாரத்தில் அவரை ஏமாற்றியவர்களும் உண்டு. முன்பின் பார்த்திராத வட இந்திய வியாபாரிகள் சிலர் கோதண்டராமனிடம் விட கெட்டிக்காரர்கள் என்பதை ருசுப்படுத்தினார்கள். லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதைப் போலவே லட்சக்கணக்கில் நடுநடுவே நஷ்டமும் உண்டாயிற்று. ஆனாலும் மனம் தளராத கோதண்டராமன் நஷ்டத்தை விட லாபம் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு கணக்கையே பார்த்து கொண்டார். சூதாடுகிறவன் கடைசியில் தான் கணக்கு பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இந்த கோதண்டராமன் இப்போது மனைவி பாக்கியம், பிள்ளை ரவி, பெண் அகிலா இவர்களுடனும் தேவைக்கு மீறிய சிப்பந்திகளுடனும் சௌகரியங்களுடனும் வாழ்ந்து வருகிறார். அவருடைய செல்வ நிலை கண்டு அன்று அவருக்கு உதவி செய்ய மறுத்த உறவினர்கள் எத்தனையோ பேர் உறவை நிலைநிறுத்த வந்தார்கள். அவர்களை கூர்க்காவே திருப்பி அனுப்பினான். கோதண்டராமனுக்கு தம் திறமையில் எவ்வளோ நம்பிக்கை இருந்ததோ அவ்வளோ தம்முடைய ஆரோக்கியத்திலும் இருந்தது. பழையதை சாப்பிட்டும் தேக பயிற்சிகள் செய்தும் அவர் வாலிபத்தில் காலை போல் இருந்தவர். என்ன அலைந்தாலும் திரிந்தாலும் ஒரு வேளை பட்டினி கிடந்தாலும் உடலின் சக்தி கொன்றாது என்று தமக்கு தாமே பெருமை கொண்டவர். பணம் பெருக பெருக அவருடைய ஆரோக்கியமும் பெருகியது. பாக்கிய நிலையத்தில் பாலும் நெய்யும் பெருகின. கனி வர்க்கங்களுக்கும் சத்துள்ள உணவு வகைகளுக்கும் குறைவில்லை. 50 வயதை தாண்டிய பிறகும் கிழத்துத்தனத்தின் சாயை கூட தோன்றாத அவரை எந்த நோயும் அணுகியதில்லை. அணுகவும் அணுகாது என்று இருமாந்திருந்தார். டைஃபாய்டோ நிமோனியாவோ பிளட் பிரஷர் டயாபெட்டிஸ் என்ற ஆளை கொள்ளக்கூடிய வியாதிகள் ஏதும் கோதண்டராமனை நெருங்கவும் பயப்பட்டன. ஒரு நாள் அவருடைய 57வது வயதில் பிற்பகல் 3 மணிக்கு மாடி இறங்குகையில் இருதயம் தான் இன்னும் அவருடைய உடலில் இருப்பதை திடீரென்று உணர்த்திற்று. மூச்சு விட முடியாமல் திணறி மார்பின் வழியில் தாமே இழந்து போய் வழி வந்த இடத்தையும் கையால் பிடிக்க முடியாமல் கோதண்டராமன் தம் வாழ்க்கையில் முதன்முறையாக அலறினார். மாடிப்படியில் உருண்டு உருண்டு வீழ்ந்து கிடந்த அவரை அந்தரங்க காரியதரிசி ராஜா என்கிற ராஜாங்கமும் சீமாச்சுவும் ஆறுமுகமுமாக சேர்ந்து தூக்க முடியாமல் தூக்கி ஒரு படுக்கையின் மீது கிடத்தினார்கள். கை கால் விளவெழுத்து போய் செய்வதறியாமல் கலங்கி புலம்பி பாக்கியம் நிற்க அசாதாரண நிம்மதியுடன் அகிலா 2-3 டாக்டர்களுக்கு ஃபோன் மூலம் அவர் உடல் நிலையை அறிவித்தாள். வந்த 3 டாக்டர்களும் தங்களுடைய ஏகீபூத்த அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டு வேண்டிய நடவடிக்கைகளையும் எடுத்தார்கள். 1 மாத காலம் கோதண்டராமனை டாக்டர்களும் பாக்கியமும் படுக்கையில் கட்டி போட்டு வைத்தார்கள். அந்த 1 மாத காலத்தில்தான் அவருக்கு பயம் உண்டாயிற்று. இருதய கோளாறு உள்ளவர்கள் அதிக நாட்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை அவர் கண்கூடாக பார்த்து அறிந்திருக்கிறார். தண்ணீரில் மூழ்கி இருக்கிறனுக்காவது 3 முறைகள் தப்பித்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் பலவீனமான இருதயக்காரர்களுக்கு தப்பிக்க சந்தர்ப்பமே கிடைக்காது என்று அவர் நினைத்தார். அவரை பொறுத்த முடியில் முதல் சங்கு ஊதியாகிவிட்டது. 2வது சங்கு காதில் ஒலிப்பதை கேட்டு 3வதுக்கும் காத்திருப்பாரா அல்லது இன்னும் ஒரு தடவைதான் சங்கொலி கேட்குமா? அப்படியானால் அது எப்போது? பயம் தோன்றிய அந்த 1 மாதத்தில்தான் தனிமையில் அவர் திண்டாடி கொண்டிருந்த போது வாய் திறந்து பேசவும் கூடாது என்று டாக்டர்கள் கட்டளையிட்டு பாக்கியமும் அதை அமலாக்கிய போது அவருக்கு தம் வாழ்க்கையில் பின்னோட்டத்தை பார்க்க முடிந்தது. முன்னோக்கியே இதுகாரும் இறைந்தோடிய மனக்குதிரை நின்று பின்னோக்கி பார்த்தது. தான் விழுங்கி வந்த தூரத்தை.
பிறந்த பிறப்பு, சிரமப்பட்ட வாலிபம், அப்போது அவர் உழைத்த உழைப்பு, ஏதோ ஒரு தெய்வ சன்னதியில் நடந்த கல்யாணம், முதலாக அவர் லட்சுமி படத்துக்கு கற்பூர தீபாரதனை காட்டிவிட்டு ஆரம்பித்த வியாபாரம், இரும்பு கம்பிகளையும் குழாய்களையும் அவரை தூக்கி போட்டது, யுத்தத்தை கண்டு பயந்து ஓடிய கோழைகள், அவர் வாங்கிவிட்ட வீடுகள், அரேபியா தங்கம், இதெல்லாம் தாறுமாறாக மனக்கண் முன் ஓடோடி வந்தன. வியாபார லாபத்தில் அவர் திளைத்து போய் கொண்டிருக்கையிலேயே அவர் லாபத்தை ஈட்ட எடுத்துக்கொண்ட முறைகளும் நினைவுக்கு வந்தன. சிறைக்கு சென்ற சௌத்ரி, ஆழ்வாரிஸ், விநாயக்ராம், வான்ஸ்லே கண்முன் நின்றார்கள். சாமமூர்த்தியின் பணம் அவருடைய கழுத்தை நீரித்தது. எத்தனை பேர்களை அவர் எப்படியெல்லாம் வஞ்சித்திருக்கிறார்! எத்தனை ஏழைகள் அவர் உதவி செய்வார் என்ற எண்ணத்துடன் அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து கடைசியில் ஏமாற்றத்தில் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். ஜெயந்தி முல் சவுக்கார், நவநீதம், ரகுபதி என்று எத்தனை பேர்! படுக்கையில் கட்டுண்டு கிடந்த கோதண்டராமனின் மனசாட்சி அலறி வீரிடலாயிற்று. அவர் வியாபாரத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் மகத்தான வியாபார வாழ்க்கையில் அவர் சம்பாதித்தது என்ன? கண்ணையே மறைக்கும் நஷ்டம்தானே அவருக்கு இப்போது எஞ்சியிருக்கிறது. நினைக்க அவர் தாம் இருக்கப் போகிற காலம் நாட்கணக்கிலோ அல்லது மாதக்கணக்கிலோ தான் என்ற எண்ணம் அதிகமாக நஷ்டத்தை ஈடுகட்ட லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவர் எப்படி அதை செய்வார்? பழக்கமில்லாத புது தொழில் அல்லவா அது. தம்மை தாமே கடை தேற்றிக் கொள்வது எப்படி? மனசாட்சியை திருப்திப்படுத்தினால் அவருடைய ஆத்மா என்றென்றும் சாந்தியுடன் விளங்குமா? இவ்வளவெல்லாம் பாவம் செய்தவன் என்ன செய்தால், என்ன புண்ணியத்தை செய்தால் கல்லான பாவம் கரையும்? பிராயசித்தம் என்றால் என்ன? ஒரு மாதத்துக்கு பின் ஒரு நாள் அவர் பாக்கியத்துக்கும் தெரியாமல் தம்முடைய வக்கீலை வரவழைத்தார். ஆழ்ந்து சிந்தித்த பின் அவர் தம் மனத்தில் முடிவானதை ஒரு உயிலில் வெடித்தார். பாக்கிய நிலையத்தில் வேத கோஷம் ஆரம்பமாயிற்று. கோதண்டராமனின் நீண்ட ஆயுளுக்காக வேதியர்கள் வானலாவ கேட்கும்படி மந்திர உச்சாடனம் செய்தார்கள். ஹோமகண்டத்தில் தாரியாக நெய் விழுந்தது. புழக்கடையில் ஆறுமுகம் சிரித்தான். ஐயா சாமியை நினைக்க மாட்டார், கோவில் குளம் போக மாட்டார். இப்போ இந்த மார்வழி வந்தாலும் வந்துச்சு. சாமிங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம்தான். அடுத்த வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோவிலிலே அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்ய போகிறாங்களாமே. சீமாட்சி பதில் சொல்வதற்குள் அங்கே திடீரென்று வந்தாள் அகிலா. சீமாட்சி, இன்னும் சாம்பிராணி வேணுமாம், சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வா என்றாள். சீமாட்சி சென்றதும் அகிலா மெதுவாக ஹாலை நோக்கி நடந்தாள். எந்த விதமும் இல்லாத அவளுடைய நடையை பார்த்து கொண்டு எதிரே வந்து கொண்டிருந்தான் ராஜா. அகிலாவின் மாநிறமும் சின்னஞ்சிறு உதடுகளும் நீண்ட கண்களும் அவனுடைய மனதில் என்றோ பதிவாகிவிட்டன. காலத்தையும் நேரத்தையும் எண்ணி பொறுமையுடையவன் அவன் காத்திருக்கிறான் என்பதையும் அகிலா ஓரளவுக்கு அறிவாள். தலை குனியாமல் அவள் அவனை வெறுப்புடன் பார்த்தாள். அவள் தன்னை என்றுமே வெறுக்கிறவள் என்பதை எப்போதே அறிந்துவிட்ட ராஜா அவளுடைய வெறுப்பில் இன்றைக்கு ஒரு புதுமையும் இல்லை என்று நினைத்தவனாய் அவளை பார்த்து மேலும் முறவழித்து கொண்டே அவளை தாண்டி சென்றான். அகிலா போற்றி கோவில் சிறிது நேரம் நின்றுவிட்டு ஹோமம் நடக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். அறையின் நடுவே ஹோம குண்டத்தில் இருந்து அக்னி புழமும் புகையுமாக மேல் நோக்கி வந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் உட்கார்ந்து வேதியர்கள் மந்திரம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒருவர் மாவிளையால் நெய்யை எடுத்து ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவிலும் அக்னிக்கு வார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாட்காலியில் அவளுடைய தகப்பனார் உட்கார்ந்திருக்க ராஜா விசிறியின் கையுமாக அவர் பின்னால் நின்று கொண்டிருந்தான். நிமிஷத்துக்கு ஒரு தரம் அவனை தன் அருகே அழைத்து அவன் காதில் கோதண்டராமன் என்னவோ சொல்லி கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார், ராஜா எதற்காக தலையசிக்கிறான் என்பவற்றை அறிந்து கொள்ளவும் ஆர்வப்படாமல் அகிலா நாட்காலிக்கு அருகே உட்கார்ந்திருக்கும் அம்மாவிடம் சென்று நின்றாள். அகிலா, உட்கார்ந்து கொள் என்றால் பாக்கியம். ஒரு நிமிஷம் உட்கார்ந்தவள், அம்மா நான் வெளியே போகிறேன் என்று எழுந்திருக்க முற்பட்டாள். இன்னைக்குன்னு எங்கே போகிற? அம்மாவின் கேள்விக்கு தினம்தான் இந்த வீட்டில் ஹோமமும் ஜபமும் நடக்கின்றன என்று சொல்ல வேண்டும் போல ஆத்திரம் கிளம்பியது அகிலாவுக்கு. ஆனால் சந்தர்ப்பம் சரியாக இல்லையே என்று பல்லை கடித்து கொண்டு 10 மணிக்கு வரேன்னு அம்புஜத்திடம் சொல்லியிருக்கிறேன், நான் போயாகணும் என்றாள் அவள். இப்போ முடிஞ்சிடும் அகிலா, நீ அப்படிதான் சொல்லுவே என்று தாழ்ந்த குரலில் கூறிவிட்டு அகிலா எழுந்தாள். எப்படியோ போகட்டும் என்று அம்மா விட்டுவிட்டாள்.
அகிலா கிளம்பி சென்றதை கவனித்த ராஜா சிறிது நேரம் கழித்து கைவிசிறியுடன் வெளியே வந்து விரைவாக நடந்தான். அப்போதுதான் அகிலா போர்ட்டுகோவில் நின்று கொண்டிருந்த மோட்டார் காரின் கதவை திறக்க கை வைத்தாள். அகிலா, வெளியே போகிறாயா? ஏன், உனக்கு என்ன வேணும்? அங்கே ஹோமம் நடக்கிறது, தெரியும். அப்பா நடத்துகிற ஹோமம். அதுக்கு தான் நீ அவர் முதுகுக்கு விசிறின்றிருக்கியே. ரவியும் ஊரில் இல்லை. நீயும் இந்த சமயத்தில் வெளியே போனால் பார்க்கிறவர்களுக்கு நன்னா இருக்காது. பார்க்கிறவர்களுக்கு நன்னா இருக்கணும்னா முதல்ல அங்கே உனக்கு வேலை இல்லை. அவன் காரில் ஏறி கொண்டாள். 12 மணிக்கு இலை போட்டாக்கிவிடும், வந்துவிடு. ராஜா கத்தினதை அவள் வாங்கி கொள்ளாமல், காதில் வாங்கி கொள்ளாமலே காரை ஸ்டார்ட் செய்தாள் அவள். அடுத்த நிமிஷம் தெருவை அடைந்த வண்டி அம்புஜத்தின் வீட்டை நோக்கி பறந்தது. அம்புஜமும் அவளுமாக இந்திய பெண் பத்திரிகை ஆசிரியை அன்று பார்க்க போகிறார்கள். அகிலா எழுதி கொடுத்திருந்த கட்டுரை தொகுதியை பற்றிய முடிவை அன்று சொல்வதாக வாக்களித்திருக்கிறார். 12 கட்டுரைகளில் எத்தனை அவருக்கு பிடித்திருக்கின்றனவோ. தனிகாச்சாலம் செட்டி தெருவில் இருந்த அம்புஜம் அகிலாவுக்காக காத்திருந்தாள். அகிலாவை பார்த்ததும், எங்கே உன் அம்மாவும் அப்பாவும் கடைசி நிமிஷத்தில் நிறுத்தி விடுவார்களோ என்று பார்த்தேன் என்று கூறினாள் அம்புஜம். போவோமா? நான் ரெடி. 2 பேரும் மவுண்ட் ரோடை நோக்கி சென்றார்கள். உன் எழுத்திலே ஆழ்ந்த கருத்து இருக்குன்னு எடிட்டர் சொன்னார் என்றாள் அம்புஜம். பார்க்கலாம். 12 கட்டுரைகளும் பிரசுரமாகிவிடும். பாரேன். பார்க்கலாம். கோதண்டராமன் என்னதான் ஐஸ்வர்யத்தில் திளைத்திருக்கட்டுமே, அவருக்கு குடும்ப இன்பம் போதாது. 2 குழந்தைகளும் பெரியவர்களாக போனதிலிருந்து அவருடைய பேச்சே செல்லாத நாணயமாகிவிட்டது. பார்க்கும் போதெல்லாம் ரவியிடம் வியாபாரத்தை கவனியடா என்று கத்துவார். அவன் பதில் கூட சொல்லாமல் கையில் இருக்கும் புஸ்தகத்துடன் அவரை வெறித்து பார்த்துவிட்டு போவான். எம்ஏ படித்துவிட்டு வக்கீலுக்கு படித்த அவன் வக்கீல் தொழிலையாவது நாட்டம் செலுத்தியிருந்தால் கோதண்டராமனுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். மகன் வியாபாரத்தில் ஈடுபடாது எண்ணி வருத்தப்பட்டிருக்க மாட்டார். லா தெரிஞ்சுக்கணும்னு பிஎல் படித்தனே ஒழிய யுவர் லார்ட் மை லார்டுன்னு கவுனைய கையில் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு படிக்கவில்லை அப்பா என்று தன் முடிவை திட்டமாக வெளியிட்டுவிட்டான் அவன். ரவிக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு பற்றி இருக்கிறேன் என்பதை யாராலும் தீர்மானமாக சொல்ல முடியவில்லை. 1 வருஷம் நெருங்கி பழகியும் அதன் பின் கடந்த 7-8 ஆண்டுகளாக அவ்வப்போது சந்திக்கும் சந்தானத்துக்கு கூட ரவியை நன்றாக புரியவில்லை. நூல் நிலையங்களிலே தன்னை பறிகொடுத்து மொழி இருக்கும் ரவி ஆங்கில இலக்கியங்களும் சரித்திர நூல்களையும் படித்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிவான். மேநாட்டு சரித்திர ஆசிரியர்கள் பாரதத்தின் சரித்திரத்தை சரிவர எழுதி வைக்கவில்லை என்ற கருத்தும் அவனுக்கு உண்டு என்று சந்தானத்துக்கு தெரியும். கடந்த 600-700 ஆண்டுகளில் பாரதத்தில் பொருளாதார அரசியல் பிரச்சனை என்னென்ன எப்படி உருவாக்கியிருந்தன என்பதை திட்டவட்டமாக அறிய ரவிக்கு மிகுந்த ஆவல் உண்டு. அதற்காக அவன் இந்தியாவில் பல பாகங்களிலும் உள்ள சரித்திர நூலாசிரியர்களை சந்திக்கவும் நூல் நிலையங்களை தேடியும் அலைகிறான். ரவி நீண்டதொரு சரித்திரம் எழுதத்தான் தன்னை தயாராக்கி கொண்டு வருகிறான் என்று நினைத்தான் சந்தானம். ரவிக்கு இந்திய சரித்திரத்திலும் கலாச்சாரத்திலும் ஈடுபாடு இருந்ததென்றால் அவனைப் போலவே எம்ஏ படித்திருந்த அகிலாவுக்கும் கட்டுரை எழுதுவதிலும் கதைகள் புனைவதிலும் நாட்டம் இருந்தது. கல்லூரி பத்திரிகைகளில் மட்டுமே கட்டுரைகள் எழுதியிருந்த அவள் படிப்பு முடித்த பின் 2 சிறு கதைகளும் 4 கட்டுரைகளும் எழுதி பல பத்திரிகைகளுக்கு அனுப்பினாள். இந்திய பெண் மட்டும் ஒரு கட்டுரையை ஏற்றுக்கொண்டது. மற்ற கதைகளும் கட்டுரைகளும் திரும்பி வந்ததை பொருட்படுத்தாமல் பிரசுரமான கட்டுரையால் ஊக்கமும் தைரியமும் பெற்றாள் அவள். அதற்கு பின் ஏற்கனவே பல கதைகளும் நாவல்களும் எழுதி ஓரளவுக்கு பெயரை நிலைநாட்டி கொண்ட மிஸ் அம்புஜத்தின் உதவியுடன் 1-2 ஆசிரியர்களை சந்தித்தாள். அகிலாவின் ஆர்வத்தை கண்ட இந்திய பெண்ணின் ஆசிரியர் அவளுடைய கருத்துக்கள் புளித்து போனவை என்றும் அவளுடைய நடையில் புதுமை இல்லை என்றும் பட்டவர்த்தனமாக கூறினார். ஒளிவு மறையில்லாமல் அவளுடைய கட்டுரைகளை விமர்சனம் செய்து கேட்டு அவள் தாபப்படவில்லை. அதற்கு மாறாக எப்படி எழுத வேண்டும், தற்கால நாகரிகத்துக்கு உகந்த கருத்துக்கள் என்னென்ன என்பதை பற்றி சிந்திக்கலானாள். தடுக்கி விழும் குழந்தைதான் எழுந்தும் ஓடும் என்று அவள் உணர்ந்தாள். அதற்கு பின்னும் எத்தனையோ கட்டுரைகள் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்தன. அப்புறம்தான் படித்த பெண்ணும் படிக்காத பெண்ணும் என்ற தலைப்பில் அவளுடைய கட்டுரை வெளிவந்தது. எந்த ஆசிரியர் அவளுடைய பழைய கட்டுரைகளை விமர்சனம் செய்தாரோ
அவரே இந்த கட்டுரையை புகழ்ந்தார். இப்போது 10க்கு மேலேயே அவளுடைய கட்டுரைகள் பிரசுரமாகிவிட்டன. எழுத்தில் அவளுடைய ஆர்வம் அதிகமாகியது. ஆனால் பாக்கியம் பெண்ணின் கல்யாணத்தில் ஆர்வம் காட்டினாள். கோதண்டராமன் டாக்டர் தேவலையா, இன்ஜினியர் சிறந்ததா அல்லது ஐஏஎஸ் பெரியதா என்று தமக்குள் சிந்தித்து கொண்டிருந்தார். அகிலா அம்மாவையோ அப்பாவையோ லட்சியம் செய்யவில்லை. தற்போதைக்கு தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டாள். தனக்கு வயது ஆகி கொண்டு வருவதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை.